அனைத்து அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா புதுவை தமிழ்ச்சங்கம் முன்பு தான் நிற்கிறோம். இங்கே இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடும் அந்த விழாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க விழாவை பார்ப்போம். நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் மேலும் மேலும் நமது யூடியூப் சேனல் நல்லா வளருது. புது புது காணொலிகளை தேடி தேடி நம்ம ஒளிபரப்பு செய்யும்போது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க இந்த காணொலியை பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவரின் தலைமையில் தமிழர் பற்றாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் ஒன்று கூடி தைப்பொங்கலை தரணியே பார்த்து வியக்கும்படி மிக சிறப்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடி மகிழ்வர். அந்த மாதிரி தான் இந்த வருட பொங்கல் திருவிழா ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் காணொளி முழுவதும் இங்கு தொகுத்து வழங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தினத்தன்று புதுவை தமிழ்ச்சங்க தலைவரும் செயலர் அண்ணன் சீனு மோகன்தாஸ் அவர்களும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்துவாங்க. அதுபோல தான் இந்த வருடம் இந்த விழா தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்களோடு மொத்தம் சேர்ந்து அனைவரும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தோம். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா லட்சுமி நாராயணன் அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழ் நாட்காட்டி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வெளியிடுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா லட்சுமி நாராயணன் இங்கே வரப்போகிறாங்க. அவர்களுடைய வரவுக்காக தான் அனைவரும் இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்த உடனே திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உள்ளே தொடங்க போகிறாங்க. எப்போதும் திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் தீராத பற்று கொண்டவர் நமது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயான்னு சொல்லியிருக்கிறோம். அதுபோல் திருவள்ளுவர் சிலைக்கு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மாலை அணிவிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறாரு. ஐயா வந்துட்டாங்க. ஐயா முன்னிலைந்து ஐயாவுடைய கரங்களால் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு தற்போது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர் க லட்சுமி நாராயணன் அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். அணிவித்த பிறகு அனைவரும் மேடையில் இருக்கும் அனைவரும் ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி திருவள்ளுவரின் புகழை மேலும் மேம்படுத்த செய்யும் ஒரு வழக்கத்தை புதுவை தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தினத்தன்று
சிறப்பாக ஏற்பாடு செய்து மகிழ்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து இந்த விழா வந்து இப்போ மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து தமிழ் அறிஞர்களை வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் வந்து கௌரவிக்கப் போகிறார். வாருங்கள். திருக்குறள் எப்படி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரியுமோ, அது மாதிரி வந்து நமது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் வந்து உலகெங்கும் வாழும் தமிழ் அறிஞர்கள், தமிழ்ச்சங்க தலைவர்கள், தமிழ்ச்சங்கம் இது மாதிரி தமிழ் பற்றாளர்களுக்கு வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவரை வந்து பெரும்பாலும் வந்து அனைவருக்கும் தெரிந்த முகமாக தான் அவர் வந்து இருக்கிறாரு. அது மாதிரி வந்து திருக்குறள் வந்து தலை சிறந்த தமிழ் இலக்கியத்தில் வந்து ஒரு முக்கிய படைப்பு. அதாவது வந்து இளங்கோவும் கம்பரும் கொடுத்த பேரு இலக்கியங்களில் வந்து தமிழ் என்ற அடையாளத்துக்குள்ளேயே வந்து அவங்களுடைய முகம் தெரியும். ஆனால் வள்ளுவத்தை வந்து உலக பொதுமறை, அதாவது வந்து ஒரு தமிழ்நாடு, ஒரு இந்தியாவை தாண்டி கடல் கடந்து உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு வந்து வள்ளுவம் வந்து தெரியும். தமிழ் மொழின்னு மட்டும் கிடையாது, அனைத்து மொழிகள்லையும் அதிக மொழிகளில் வந்து அச்சாகி இருக்குது. அதாவது வந்து பைபிளுக்கு அடுத்தது வந்து திருக்குறள் தான் வந்து அதிக மொழியில் வந்து அச்சாகி இருக்குது. அதாவது வந்து தமிழ், தமிழ்நாடு, வஞ்சி, மதுரை, பாண்டிய மன்னர், சோழ மன்னர்னு எந்த அடையாளமும் வந்து திருக்குறளில் வந்து கிடையாது. அது வந்து அதனால தான் வந்து உலகம் தாண்டி எல்லை தாண்டி வந்து திருக்குறளும் திருவள்ளுவரும் வந்து நிறைய பேரால் வந்து அறிமுக ஆனவங்களாக தான் வந்து தெரிகிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு குறள் ஒன்று வரும், 1048வது குறள். அது இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு அப்படின்னு வந்து ஒரு குறள் வரும். அதாவது என்னன்னாக்கா வந்து பசி வந்து இன்றைக்கி வந்த கொடிய பசி வந்து நாளைக்கும் வந்து நம்மளை வந்து தாக்குமோ அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து அதை எடுத்து சொல்லியிருப்பார். இந்த குறள் பார்க்கும்போது பார்த்தாக்கா வள்ளுவரும் வந்து பசியினாலும் வறுமையினாலும் வந்து துன்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வரும். இதுபோல் தான் வந்து நம்ம தமிழ்ச்சங்க தலைவர் வந்து தமிழ் மீது பற்று கொண்ட பலர் வந்து வறுமையிலும் துன்பத்திலையும் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா வந்து உடனடியாக வந்து தேடி சென்று அவர் வந்து உதவுவது வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கிறாரு. அதை வந்து நானே வந்து நிறைய தடவை பார்த்துருக்குறேன். அது மாதிரி வந்து தமிழ் மீது பற்று கொண்ட பல கவிஞர்களோ பல அறிஞர்களோ வறுமை என்ற அந்த ஒரு கொடிய நோய் வந்து அவங்கள வந்து தாக்கக்கூடாதுன்றத வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துப்பார். ஏன்னா தமிழ் அறிஞர்களோ பற்றாளர்களோ ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்கன்னா தன்னால் முடிஞ்ச உதவியை வந்து அவங்க கேட்காமலே வந்து அவர் செய்திருவார். இது வந்து ஒவ்வொரு மாத விழாவும் வந்து அவர் வந்து செய்வார். அது மாதிரி வந்து இப்போ வந்து திருவள்ளுவர் தினம்னும் போது வந்து உண்மையிலே வந்து உலக நாட்டில் இருக்கிற பல தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து இந்த விழாவுக்கு வந்து உலக நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில் நடந்த அயலக தமிழர் திருநாள் விழாவுக்கு வந்து தமிழ்ச்சங்க தலைவர் போயிருந்தார். கூட நானும் வந்து பயணப்பட்டிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த விழாவில் வந்து பாராட்டு செய்திருக்கிறாங்க. இங்கு வருகை இருந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா பேர் சொல்லி அழைப்பதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் முன்பாக பேசிய புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர் பாவலர் சீனு மோகன்தாஸுக்கு வரவேற்பு நல்கினார்கள். அந்த வகையில் இங்கு வருகை தந்திருக்கிற பிரான்ஸ், மலேசியா மட்டுமல்ல பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழர்கள் பலரும் வருகை தந்திருக்கின்றார். உண்மையிலே ஒரு பெரிய செய்தி என்னன்னா, தமிழ்நாடு அரசு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக, அதாவது சென்னையில் இருக்கிற நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள் அயலக தமிழர்களை வரவேற்று பாராட்டி போற்றி அவர்களுக்கு விருதுகளை வழங்கி அவருடைய சிறப்பு செய்கின்ற ஒரு நிகழ்வை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு செய்து 12ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாநாட்டு அயலக தமிழர் தினம் என்ற பெயரில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டினால் மேடையில் இருக்கின்ற அந்த அயலக தமிழர் பெருமக்கள் அனைவருமே அதில் பங்கேற்றார்கள். தமிழ்நாட்டிலும் பங்கேற்றார்கள். இந்தியாவில் இருக்கின்ற 36 மாநிலங்கள் இருக்கின்ற தமிழர்கள் பங்கேற்றார்கள். இப்படி உலகமும் வாழ்கின்ற தமிழர் ஒன்றுபடுதல் என்ற சொல்லக்கூடிய அந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற இந்த அயலக தமிழர் பெருமக்களை அனைவருமே அழைத்தோம். வருகை தந்தவர் அனைவருக்கும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெகிழ்ந்த மகிழ்வினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே தொடர்ந்து இது போன்று வர வேண்டும். பத்தியில் இருக்கிறாங்க.